வெல்கம் டு ஸ்டடி பஸ் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிஆர்பி எஸ்ஜிடி எக்ஸாம் 6th ஸ்டாண்டர்டில் இருந்து சமூக அறிவியல் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சாப்டர் 2 மனிதன் உருவாக்கம் என்ற தலைப்பு கீழே நம்ம ஒரு 100 கொஸ்டின் இன்னைக்கு வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நேற்று சோசியல் சயின்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம் பார்ட் 1 வீடியோ. அதில் வந்து வரலாறு என்றால் என்ன தலைப்பு கீழே ஒரு 100 கொஸ்டின் வந்து பார்த்தோம். அது மட்டும் இல்லை, எஸ்ஜிடி எக்ஸாமுக்கு வந்து மேக்ஸிமம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டெட் எக்ஸாமுக்கெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. சேம் அந்த மாதிரி தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் சொல்கிறேன், நம்ம ஸ்டடி பஸ் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அப்படியே ஆல் வீடியோஸ் போய் பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாமுக்கு தேவையான, அதாவது நம்ம எஸ்ஜிடி எக்ஸாமுக்கு தேவையான நோட்ஸ் வந்து எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்து ஆல் வீடியோஸில் போய் பாருங்கள். அதில் வந்து பேப்பர் 1, பேப்பர் 2 இந்த மாதிரி 6th ஸ்டாண்டர்டு 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அதுலேயும் நீங்கள் படித்து நீங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்கு நோட்ஸாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அந்த வீடியோஸையும். இப்போ வந்து நம்ம இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்க்கலாம். மனிதன் முதலில் தோன்றிய கண்டம் எது? ஆன்சர் ஆப்பிரிக்கா. நவீன மனிதனின் அறிவியல் பெயர் என்ன? ஹோமோ சாபியன்ஸ். பழைய கற்கால மனிதன் வாழ்ந்த இடம் குகைகள் மற்றும் காட்டுப்பகுதி. மனிதன் முதலில் பயன்படுத்திய கருவி கல் கருவி. தீ பயன்படுத்த கற்றுக்கொண்ட காலம் பழைய கற்காலம். மனிதன் முதலாவது செய்த தொழில் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மனிதன் வந்து செஞ்ச தொழில் வந்து காட்டுக்குள்ளே என்னவாக இருந்துச்சுன்னா வேட்டையாடுதல் வந்து சொல்லுவாங்க. வேட்டையாடுதல். பழைய மனிதன் சேகரித்த உணவு பழம், இலை, வேர். விவசாயம் தொடங்கியது எந்த காலத்தில்? நடுத்தர கற்காலத்தில் விவசாயம் தோன்றியது. மனிதன் முதலில் வளர்த்த பயிர் எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோதுமை மற்றும் யவரம். முதலில் அடக்கி வளர்த்த விலங்கு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நாய். 11வது கொஸ்டின் பாருங்க. புதுக்கற்காலத்தில் முக்கிய தொழில் வந்து எதுவாக இருந்துச்சுன்னா விவசாயம். குடியேற்ற வாழ்க்கை ஆரம்பமான காலம் புதுக்கற்காலம். மனிதன் குடியிருப்பதற்கு தேர்ந்த இடம் ஆற்றங்கரை ஓரத்தை தான் மனிதன் வந்து குடியிருப்பதற்கு தேர்ந்தெடுத்திருக்காங்க. நியாண்டர்தால் யார் அப்படின்னா மனிதனின் முன்னோடியை வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க. கலியுகம் முடிந்து தொடங்கிய யுகம் இரும்பு யுகம். முதலில் மனிதன் பயன்படுத்திய உலோகம் செம்பு. மண் பானைகள் பயன்படுத்திய காலம் புதுக்கற்காலம். மனிதன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் என்ன? மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. விவசாயம் கண்டுபிடித்தல். சமூக வாழ்க்கை தொடங்கியது எந்த காலத்தில்? புதுக்கற்காலம். மரவெட்டுக்காக பயன்படுத்திய கருவி மரத்தை வெட்டுவதற்காக பயன்படுத்திய கருவி கல்கோடாரி. பழைய மனிதன் உணவு சமைக்க உதவியது தீ. குகை ஓவியங்கள் எங்கு காணப்படுகிறது? ஆன்சர் பீம்பேட்கா. மனிதன் உருவான முதல் வடிவம் குரங்கு போன்ற மனிதன் சொல்லுவாங்க இல்லையா, குரங்கில் இருந்து மனிதன் தோன்றினான் அப்படிதான். 24வது கொஸ்டின். முதல் நாகரிகம் எது? இந்தஸ் நாகரிகம். இந்தஸ் நாகரிகம். வேட்டைக்கு பயன்படுத்திய ஆயுதம் கல், ஈட்டி. இதை வந்து வேட்டைக்கு முன்னாடி உள்ளவங்க பயன்படுத்தியிருக்காங்க. பழைய மனிதன் அணிந்த ஆடை விலங்கின் தோல். விலங்குகளை வேட்டையாடி அதனுடைய தோலை வந்து ஆடையாக வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. 27வது கொஸ்டின். கருவி செய்ய பயன்படுத்திய கல் பிளிண்ட் கல். அதை வந்து எப்படி சொல்கிறாங்க? கருவி செய்யறதுக்கு பயன்படுத்திய கல் வந்து பெயர் எதுவாக இருந்திருக்கு? பிளிண்ட் கல். புதுக்கற்கால கிராமம் எது? ஆன்சர் மேகர்கர். மனிதன் கைவினை தொடங்கிய காலம் புதுக்கற்காலம். கல்கருவி புகழ்பெற்ற காலம் எது? பழைய கற்காலம். ஆற்றங்கரையில் குடியேறிய முக்கிய காரணம் தண்ணீர் கிடைப்பதற்காக தான் மனிதன் வந்து ஆற்றங்கரையில் குடியேறி இருக்கிறாங்க. தேவாலயம் அல்லது கோவில்கள் உருவான காலம் எது அப்படின்னு கேட்டிருக்கு. உலோக காலம். இரும்பு கருவிகள் எதற்கு உதவியது? விவசாய வளர்ச்சிக்கு உதவியது. பழைய மனிதன் பயன்பெற்ற முக்கிய இயற்கை வளம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கல். இடம்பெயரும் வாழ்க்கை என்ன? ஆன்சர் ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு இடத்துக்கு செல்லும் வாழ்க்கை, அதுதான் இடம்பெயரும் வாழ்க்கை. மனிதன் பேச்சு கற்றது கற்காலத்தில். மனிதன் வந்து பேச கற்றது எந்த காலத்தில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கற்காலத்தில். தீ உருவான காரணம் மின்னல். தீ உருவாக காரணமாக இருந்தது மின்னல். கல்கருவிகள் செய்யும் முறை உடைத்தல் அல்லது உரைக்கும் முறை. உணவு சேமிப்பிற்காக உருவாக்கியது தான் மண்பானைகள்.
40வது கொஸ்டின், மனிதன் முதலில் சமைத்த உணவு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாமிசம். ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து வேட்டையாடி விலங்குகளை வேட்டையாடி அதை அப்படியே சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக காலப்போக்கில் நெருப்பு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த மாமிசங்களை நெருப்பில் சுட்டு சாப்பிட்றதுக்கு ஆரம்பித்தாங்க. 41வது கொஸ்டின், குழுவாக வாழத் தொடங்கியது எந்த காலம்? புதுக்கற்காலம். மனிதன் வளர்ச்சியை காட்டுவது எதுனா கருவிகள் தான். மனிதனுடைய வளர்ச்சியை காட்டுவது எதுவாக இருந்துச்சுன்னா அந்த காலத்தில் கருவிகள். உலகின் பழமையான மனித எச்சம் எங்கு? ஆப்பிரிக்கா. கல்யுகம் எத்தனை பகுதிகள்? 3 பகுதிகள். கல்யுகம் 3 பகுதிகள். 45வது கொஸ்டின், செம்பு பிளஸ் தகரம் சேர்த்து உருவான உலோகம் வெண்கலம். மனிதன் மாடுகளை வளர்த்தது புதுக்கற்காலத்தில். மண்பானையின் நிறம் பொதுவாக சிவப்பு. பயிர் அறுவடை கருவி கல் அரிவாள். ஒரு கிராமத்திற்கு தலைமை யார்? முதல்வர். மனிதன் வளர்ச்சி காரணம் சிந்தனை மற்றும் அறிவு. மனிதன் கருவிகளை மேம்படுத்திய காரணம். பதில் ஆன்சர் பாருங்க. அன்றாட வாழ்க்கைக்கு தேவை அதிகரித்ததால் மனிதன் கருவிகளை உருவாக்கினான். 52வது கொஸ்டின், பழைய மனிதன் அதிகம் பயப்படுவது? காட்டு மிருகங்களுக்கு தான் பழைய மனிதன் அதிகம் பயப்படுகிறாங்க. புதுக்கற்காலத்தில் மனிதன் கட்டிய வீடு மர வீடு. மண்ணில் ஒரு வீடு, மர வீடு, இந்த மாதிரி கட்டியிருக்காங்க. கல்யுகத்துக்கு அடுத்த யுகம் உலோக யுகம். அடுத்த 55வது கொஸ்டின், வெண்கல யுகம் எதற்காக பிரபலமானது? உலோக கருவிகளுக்காக பிரபலமானது. மனிதன் வேட்டையாடிய முக்கிய மிருகங்கள் எதெல்லாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் மான், காட்டு மாடு, குரங்கு. முதலில் பால் உற்பத்தி தொடங்கியது புதுக்கற்காலத்தில். குகை ஓவியங்களில் அதிகம் காணப்படும் படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விலங்குகள். பழைய மனிதன் போக்குவரத்து முறை என்ன? நடந்து செல்வது தான் அவனுடைய போக்குவரத்து முறையாக இருந்திருக்கு பழைய காலத்தில். மனிதன் சிந்தனை வளர்ச்சியின் அடையாளம். மனிதனுடைய சிந்தனை வளர்ச்சியின் அடையாளம் எதுவாக இருந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கருவி உருவாக்கமாக இருந்திருக்கிறது. பீம்பேட்கா ஓவியங்கள் உள்ள நாடு எது? ஆன்சர் இந்தியா. மனித சமுதாயம் ஏன் உருவானது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பும் உணவும் பெற்றுக்கொள்ள தான் மனித சமுதாயம் உருவானது. மனிதனின் உயர்ந்த திறமை சிந்தனை. மனிதன் கல் கருவிகளை உருவாக்கிய முறை கல் உடைத்தல். தீ மனிதனுக்கு மிக முக்கியமான பயன். அதாவது என்ன தீயினால் மனிதனுக்கு என்ன ஒரு பயன் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உணவை சமைத்தல் தான் அது பயனாக இருந்திருக்கு, தீயோட பயன். இடம்பெயரும் மனிதன் எப்படி சாப்பிட்டான்? வேட்டையாடி மற்றும் சேகரித்து சாப்பிட்டான். புதிய கற்காலத்தின் முக்கிய கண்டுபிடிப்பு விவசாயம். மனிதன் மண்பானை எதற்காக பயன்படுத்தினான்? உணவு சேமித்து வைப்பதற்காக மண்பானையை பயன்படுத்தினான். கல் ஈட்டி எங்கு பயன்படுத்தப்பட்டது? வேட்டையில் பயன்படுத்தப்பட்டது. மனிதன் பல கருவிகளை எதனால் உருவாக்கினான்? வெவ்வேறு தேவைகளுக்காக உருவாக்கினான். எதற்காக உருவாக்கினான்? மனிதன் பல கருவிகளை எதற்காக உருவாக்கினான்னா வெவ்வேறு தேவைகளுக்காக உருவாக்கினான். 70வது கொஸ்டின் பார்த்தோம். இப்போ 71, விவசாயம் தொடங்கிய முதல் பகுதி எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பசுமை வளைகுடா. சமூகத்தில் பெரியவர் யார்? முதல்வர். பழைய மனிதன் தீயை எப்படி பாதுகாத்தான்? கற்களால் சுற்றி வைத்து தீயை பாதுகாத்தான். அதாவது அந்த தீ அணைஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த அடுப்பு அமைப்பாங்க இல்லையா, அதை சொல்லியிருக்காங்க. 74வது கொஸ்டின், கல்யுகத்தின் முக்கிய அடையாளம் கல் கருவிகள். 75வது கொஸ்டின், மனிதன் சக்கரம் கண்டுபிடித்த யுகம் உலோக யுகம். பழைய மனிதன் தன் வாழ்க்கையை எப்படி செய்தான்? இயற்கை சார்ந்த வாழ்க்கை. மனிதன் கணக்கீடு தொடங்கியது விளைச்சலை எண்ண தேவையால். கணக்கீடு செய்ய தொடங்கியிருக்காங்க. மனிதன் வானிலை தொடர்பான அறிவு எதற்காக? விவசாயத்திற்காக. கிராமம் உருவான காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மக்கள் ஒன்று சேர்ந்து வசித்ததால் தான் அந்த கிராமம் அப்படின்னு சொல்லி ஒன்று உருவானது. நாகரிகத்தின் அடிப்படை அப்படின்னு சொன்னால் அது நகரம். மனிதன் முதலில் செய்த கைவினை மண் பண்பாட்டு பொருட்கள். ஆற்றங்கரை நாகரிகங்கள் எதற்காக புகழ்பெற்றது? முன்னேற்ற சமூக வாழ்க்கை. வேட்டை செய்ய குழுவாக சென்றதற்கான காரணம் பாதுகாப்பு. நெருப்பு மனிதனுக்கு உதவியது எது? அவங்க குளிர்ல இருந்து காப்பாற்றுறதுக்கு நெருப்பு உதவியாக இருந்திருக்குது. கல் குத்தி முறுக்கால் செய்த கருவி. கல் குத்தி முறுக்களால் செய்த கருவி எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கூர்மையான கல் கத்தி. அதை தான் சொல்லியிருக்காங்க. மனிதன் பிற உயிரினங்களை விட மேம்பட்டது எதில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அறிவு மற்றும் சிந்தனையால் மேம்பட்டு இருந்திருக்கிறான்.
அதே மாதிரி 87வது கொஸ்டின் பாருங்க. புது கற்கால மக்கள் வளர்த்த விலங்குகள் எதெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாடு, ஆடு, செம்மறியாடு. 88வது கொஸ்டின் உணவு சேமிப்பு மனிதனுக்கு பயன், பஞ்சத்தில் பாதுகாப்பா இருந்திருக்கு. இரும்பு கருவிகள் எதற்காக பயன்பட்டது? நிலத்தை உழுதலுக்கு பயன்பட்டது. மனிதன் கூட்டமாக வாழ்ந்த காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எதிரிகளிடமிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள. மனிதன் உருவாக்கிய முதல் நாகரிகம் இந்தஸ் நாகரிகம். 92வது கொஸ்டின் பழைய மனிதன் உயிர் வாழ உதவியது திறமை ப்ளஸ் சூழ்நிலை அறிவு. கல்கருவிகள் எதிலிருந்து செய்யப்பட்டன? கடினமான கற்களிலிருந்து செய்யப்பட்டன. மனிதன் ஓவியங்கள் ஏன் வரைந்தான்? விலங்குகள் மற்றும் வாழ்க்கை நினைவாக தான் ஓவியங்கள் வரைந்ததாக சொல்லப்படுது. 95வது கொஸ்டின் விவசாயம் மனிதனுக்கு அளித்த பயன் என்ன? நிலையான வாழ்க்கையை கொடுத்துருக்கு. பஞ்சம் ஏற்பட்டதற்கான காரணம் மழை இல்லாமை. கல்யுகத்திற்கு பிறகு வந்த யுகங்கள் செம்பு, வெண்கலம், இரும்பு யுகம். மனிதனின் முன்னோடிகள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குரங்கு வகை உயிரினங்கள். முதலில் கருவி செய்தவர் யார் அப்படின்னா பழைய கற்கால மனிதன். கடைசி கொஸ்டின் 100வது கொஸ்டின் மனிதன் வளர்ச்சியின் முக்கிய காரணம் எதுவாக இருந்திருக்கு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் அறிவு, சிந்தனை, கற்றல் திறன். இதுதான் மனிதனுடைய வளர்ச்சியின் முக்கிய காரணங்களாக இருந்திருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டடி பெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.